சோழ நாட்டு தேவார தலத்தில் வடகரை தலம், தென்கரை தலம், காவேரி வடகரை தென்கரைன்னு தனியாக இருக்குது. அதில் வடகரை தலம் மொத்தம் 63. அதில் முதல் தலமும் அதேமாதிரி தேவார பாடல் பெற்றதுலேயும் முதல் தலமுமா இருக்கக்கூடிய சிதம்பரம் இல்லைன்னா பெரும்பற்ற புலியூர்னு சொல்லப்படும் வியாக்கிரபாத முனிவர், பதஞ்சலி முனிவர் இப்படி எல்லாருமே வழிபட்ட கோவிலும், சம்பந்தர் 2 பதிகங்கள், அப்பர் 8 பதிகங்கள், சுந்தரர் 1 பதிகம், மாணிக்கவாசகர் 25 பதிகம், அப்புறம் தேவார திருமுறை மீட்கப்பட்ட இடம், அப்புறம் நந்தனாருக்கு காட்சி கொடுத்த இடம், அவரை முக்தியடைந்த இடம், மாணிக்கவாசகர் முக்தியடைந்த இடம், மாணிக்கவாசகர் புத்தரை வாதில் வென்று ஒரு பேச முடியாத பெண்ணை பேசுவித்த இடம், தில்லைவாழ் அந்தணர்கள் சிவகணங்களாக பார்த்தது இங்கே சம்பந்தர் இந்த இடத்துல தான். சம்பந்தர் தெற்கு கோபுர வாயிலாகவும், அப்பர் கிழக்கு கோபுர வாயிலாகவும், சுந்தரர் வடக்கு கோபுர வாயிலாகவும், மாணிக்கவாசகர் மேற்கு கோபுர வாயிலாகவும் வந்தார். இப்போ 5 சபைகளில் இது ஒரு சபை, கனக சபைன்னு நமக்கு எல்லாரும் தெரியும். அதேமாரி ஆகாய தலமாக சொல்லப்படுது. இப்படி எண்ணற்ற சிறப்புகள் கொண்டது. இதை ஒரு ஷார்ட்ஸில் சொல்ல முடியாது. இந்த அம்பலவாணர் கோவில் இன்னும் பல புகழ் வாய்ந்த விஷயங்கள் கொண்டது.